மீடியமாக இருந்தாலும் நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சோடனே இப்போ வந்து சுகர், ஒரு கப் ஃபுல்லாக சுகர் ஆட் பண்ண போகிறேன். இந்த சுகர் போட்டு இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது வந்து ஒரு ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. பிசு பிசுன்னு வரப்பே நம்ம எடுத்துடணும். இன்னும் கொஞ்சம் நேரம் பார்ப்போம். இப்படி வந்துருச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா தொட்டு பார்த்தீங்கன்னா பிசு பிசுன்னு இருக்கும். கம்பி பதம் வரக்கூடாது. ஜஸ்ட் இப்படி பிசு பிசுன்னு தான் இருக்கணும். இது இப்போ நல்லா ஆறணும். ஆறின பிறகு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணணும். உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இதை நல்லா வடிகட்டியாச்சு. வடிகட்டிகிட்டே இருக்கேன் பாருங்கள். ட்ராப் ட்ராப்பாக வந்துகிட்ருக்கு. இது மாதிரி வடிகட்டிட்டா இதுதான் வந்து ஜூஸ். இந்த ஜூஸ் என்ன பண்ணணும்னு காமிக்கிறேன். இதுதான் ஜூஸ் பாருங்கள், எப்படி எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்திருக்கு. இதை வந்து நம்ம பாலோட இப்போ மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறோம். ஸோ இதுலேருந்து பாருங்கள், இவ்வளோ ஜூஸ், ஒரு பாட்டில் நிறையா ஜூஸ் வந்துருச்சு. இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்குவோம். இதுலேருந்து கொஞ்சம் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த ஜூஸில் பால் ஆட் பண்ணுறேன். பால் ஆட் பண்ணிட்டு சப்ஜா விதையில கொஞ்சம் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கலர் கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கிறதுக்கு நான் வந்து ரோஸ் பெட்டல்ஸை கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை சாப்பிட்ற ரோஸ் தான். ஸோ இதையும் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். தேங்க்யூ.